ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மிதுன ராசி நேயர்களே, பராபவ தமிழ் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். பராபவ தமிழ் வருடமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 இறுதி வரை 100% நல்ல பலன்களையே கொடுக்கப் போகிறது. டிசம்பர் மாதம் முதல் தமிழ் வருடம் முடியும் வரை மத்தியமமான பலனை பெறும் ராசியாக உங்கள் ராசி உள்ளது. ஏன் என்பதை விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாகும். ராசி கட்டத்தில் 3வது ராசி. காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய உபய ராசி. இதன் அதிபதி வித்தைக்காரகனான புதன் பகவான் ஆவார். கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குபவர்கள், பல மொழி பேசும் திறன் படைத்தவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் தற்பொழுது ஜென்மகுரு காலகட்டத்தில் உள்ளீர்கள். குரு பகவான் இத்தமிழ் வருடம் பிறப்பிற்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதத்தின் இறுதியிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாத தொடக்கத்திலும் உங்கள் ராசியிலிருந்து தன் உச்ச ராசியான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்வை பொருளாதார ரீதியாக மாற்றி அமைக்கக்கூடிய ஓர் பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. உங்களை வாழ்வின் அடுத்த நிலைக்கு முன்னேற்றப் போகிறது. பணம், பதவி, பட்டம் என அனைத்தும் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார். 7ஆம் இடத்தின் மூலம் வெகுஜன தொடர்பையும் நல்ல நட்பையும் சிறந்த களத்திரத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவர் குரு பகவான் ஆவார். அது மட்டுமன்றி தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இக்குரு பகவானே வருகிறார். இப்படி 2 ஆதிபத்தியங்களின் மூலமும் அவர் உங்களுக்கு நன்மை செய்யவே கடமைப்பட்டவர். இப்படிப்பட்ட குரு பகவான் தற்பொழுது 1 வருட காலம் உச்ச நிலையை அடையப் போகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் உச்சமடைவார். அந்த உச்ச நிலையானது இந்த வருடத்தில், அதுவும் உங்கள் ராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் அமைவது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவரின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் மிதுன ராசிக்காரர்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் கொடிகட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமையும். வேலையில் இருப்பவர்கள் கௌரவ பதவிகளை அடைவீர்கள். இதுநாள் வரை உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இனிமேல் கிடைக்கும். ஊதிய உயர்வானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். குரு நோக்கம் எனும் குரு பலத்தை இந்த வருடம் உங்கள் ராசி அடைகிறது. 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள தொழில் காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்வதால் தந்தை வழியில் ஆதரவும் ஆதாயமும் ஏற்படும். தந்தை மூலம் சொத்து சேர்க்கை உண்டாகும். ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை குரு பகவானால் நல்ல பலன்களே ஏற்படும். அதன்பின் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் அதிசாரமாக அவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு 3வது இடம். 3வது இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது அவ்வளவு நன்மைகளை செய்வதில்லை. எனவே இந்த 3 மாதங்கள் அவரால் கிடைக்கும் பலன்கள் குறைவாகவே இருக்கும். 25 ஜனவரி 2027 அவர் வக்ரகதி அடைந்து மீண்டும் கடகராசியில் உச்சம் பெறுவார். அங்கு உச்சம் பெறும் குரு பகவான் வக்ரகதியிலேயே தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிப்பார். உச்சம் பெறும் குரு பகவானானவர் வக்ர நிலையை அடைந்து சஞ்சரிப்பதால் அவரால் முழுமையான நல்ல பலன்களை கொடுக்க இயலாது. ஆனால் அவரின் பார்வை நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் சனி பகவானானவர் இந்த வருடம் முழுவதும் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். சனி பகவான் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். சனி பகவான் அமர்ந்துள்ள வீட்டின் அதிபதி உச்சம் பெற்று அந்த வீட்டையும் சனி பகவானையும் பார்க்க போவதால் உங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் அடுத்த இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். மீனராசியில் அமர்ந்துள்ள சனி பகவானானவர் அங்கிருந்து தன் 7ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படும். அதன் மூலம் வீண் விரயங்களும் இருக்கும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதிக அலைச்சல், மனசோர்வு, உடல் சோர்வு போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் மற்றும் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 18 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகும் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு கேது பகவானும் 8ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் பயிற்சியாக போகிறார்கள். இந்த கிரக பயிற்சியானது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போவதில்லை. குடும்பத்தில் வருமான தடையை ஏற்படுத்தும். வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலையை கூட உருவாக்கும்.
அவப்பெயர் அவமானங்களை ராகு பகவான் கொடுப்பார். 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மற்றும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், இந்த 2 மாதங்கள் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். அதன்பின் குரு பகவான் வக்ரகதி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு வரும்பொழுது கேது பகவானால் ஏற்படும் கெடுதலையும் ராகு பகவானால் ஏற்படும் எதிர்மறை பலன்களையும் குரு பகவான் குறைப்பார். கேது பகவானுடன் உச்சம் பெற்று இணையும் குரு பகவான் கேல யோகத்தை ஏற்படுத்துவார். அது மட்டுமின்றி அங்கிருந்து தன் சமசப்தம பார்வையாக 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானை பார்ப்பார். இதனால் சர்ப்ப கிரகங்களின் கெடுபலன்கள் மட்டுப்படும். நல்லது நடக்கும் என்பதை விட கெடுதல் நடக்காது என்பதை உறுதியாக கூற முடியும். இந்த பராபவ தமிழ் வருடம் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியையும், வேலையில் முன்னேற்றத்தையும், ஊதிய உயர்வையும், சொத்து சேர்க்கையையும் ஏற்படுத்தும். உங்களின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் உடல் நலத்திலும், படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலும் சவாலான ஒரு காலகட்டமாக இந்த வருடம் அமைகிறது. படிப்பில் தடை தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உயர்கல்வி பயில முயற்சிப்பவர்களுக்கு பல போராட்டங்களுக்கு பிறகே வெற்றி கிடைக்கும். அதேபோல் உடல் நலத்திலும் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சுகத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம் சனியின் பார்வையில் இருப்பதாலும், வருடத்தின் இறுதியில் ராகு பகவான் உங்கள் 8ஆம் இடத்திற்கு வருவதாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தாயாரின் உடல் நலத்திலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வருடம் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அதேபோல் ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கு பிறகு முறையாக சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயம் திருமணம் அமையும். திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக பெண் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்கள் மனம் விரும்பியபடி பெண் அமையும். நல்ல முறையில் திருமணம் நடைபெற்று குடும்பம் சிறப்பாக இருக்கும். தன வரவு, பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, இனிமையான பேச்சு, குடும்பத்தில் குதூகலம் என கொண்டாடுவீர்கள். அனைவராலும் போற்றப்படும் ஓர் மனிதனாக வலம் வருவீர்கள். மிதுன ராசிக்கார பெண்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.